ஒரு பொருளுடைய பெருமானம் உணரப்படுகின்ற போது அது நம்மை விட்டும் மிஸ் ஆகிவிடக்கூடாது என்கின்ற பயம் வரும். எந்த பொருள் மிஸ் ஆகிவிடுமோ என்ற பயம் வருகிறதோ அந்த பொருளை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற உணர்வு வரும். ஒரு பேங்கில் போய் ஒரு தொகை பணம் நம்முடைய கணக்கில் டிபாசிட் பண்ணுகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இதனுடைய பெருமானம் நமக்கு தெரியும். பெருமானம் தெரிகின்ற போது அது மிஸ் ஆகிவிடக்கூடாது என்கின்ற பயம் நமக்கு வரும். அதனால் அக்கௌண்ட் நம்பர் எழுதுகின்ற போது கவனமாக எழுதுவோம். அமௌண்ட் போடுகின்ற போது கவனமாக எழுதுவோம். டிபாசிட் பண்ணி முடிந்தால் அது நம்முடைய கணக்குக்கு கிரெடிட் ஆகிவிட்டிருக்கிறதா என்பதை கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்வோம். கவனமாக இருப்போம். மிஸ் ஆகிவிடக்கூடாது என்ற பயம் வரும். அதனால் டபுள் செக் பண்ணுவோம். எல்லாம் முடிந்ததற்கு பின்னால் என்னுடைய கணக்கில் அது வரவு வைக்கப்பட்டு மெசேஜ் வந்து விட்டதா என்று ஒரு தரம் உறுதிப்படுத்திக் கொள்வோம். இது பொதுவாக உலக விடயங்களில் இந்த விஷயத்தில் நாம் கவனமாக இருக்கிறோம். அதே நேரத்தில் கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, ரமலான் 30 நாட்களை முடித்து இப்போது நாம் ரமலானை விட்டு வெளியே போக போகிறோம். இவ்வளவு நாளும் சேர்த்த நன்மைகள் நமக்கு கிரெடிட் ஆகிவிட்டிருக்கிறதா? எனவே இபாதத் செய்கின்ற போது இது நம்முடைய கணக்கில் தான் இந்த இபாதத் செய்யப்படுகிறதா என்று நாம் சிந்திக்கவில்லை. அப்படி என்றால் இஹ்லாஸ் இல்லாமல் செய்திருக்கிறோம். ஏதோ எல்லோரும் செய்கிறார்கள் என்பதற்காக செய்திருக்கிறோம். யார் இபாதத்துகள் செய்கின்ற போது நீயத்தை தூய்மைப்படுத்தி இஹ்லாஸோடு செய்திருக்கிறார்களோ அவர்கள் ரமலானுடைய நோன்புடைய பெருமானத்தை உணர்ந்து யா அல்லாஹ் இந்த நன்மை எனக்கு எப்படியாவது வந்து சேர்ந்து விட வேண்டும், இதில் மோசடி வந்து விடக்கூடாது என்பதில் கவனமாக இருந்திருப்பார்கள். இப்போது ரமலானை விட்டு போகிறோம். பேங்கில் டிபாசிட் பண்ணிவிட்டு பேங்கை விட்டு வெளியே போவதே போன்று. இந்த நேரத்தில் அந்த கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வராமல் நாம் பேங்கை விட்டு வெளியே போக மாட்டோம். ஏனென்றால் அது இன்னும் உறுதியாகவில்லை. இதே போன்று என்னுடைய கணக்கில் நாம் இவ்வளவு 30 நாட்களும் செய்த நன்மைகள் கிரெடிட் ஆகிவிட்டதா? இந்த கவலை நமக்கு வரவில்லை என்றால் நாம் செய்த இபாதத்துகளில் நமக்கே பெருமானம் இல்லாமல் இருந்திருக்கிறோம் என்பது அர்த்தமாகும். பெருமானத்தை உணர்ந்து செய்திருந்தால் ஒரு பயம் வரும். இந்த கன்ஃபார்ம் பண்ணுவதற்கான முயற்சி செய்வோம். அந்த முயற்சியில் கூட நமக்கு ஒரு திருப்தி வரவில்லை என்றால் ஒரு மனசுக்கு கஷ்டமாக இருக்கும். இது நபிமார்களுக்கு வந்திருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் காபத்துல்லாவை கட்டி முடிக்கின்ற போது அவர்களுக்கு பயம் வந்தது. என்றால் அதனுடைய பெருமானத்தை உணர்ந்தார்கள். இல்லாமலாகிவிடுமோ என்று பயந்தார்கள். அதனால் உறுதிப்படுத்திக் கொண்டார்கள். இறுதியாக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம். யா அல்லாஹ், எங்களிடத்திலிருந்து இந்த அமலை ஏற்றுக்கொள்வாயாக என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். என்றால் மிஸ் ஆகிவிடுமோ என்ற பயம், அதை உணர்ந்தார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான், வல்லதீன யுத்தூன மா ஆதௌ வ குலூபுஹும் வஜிலா. நாங்கள் அவர்களுக்கு கொடுத்ததிலிருந்து அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்வார்கள், ஆனால் அவர்கள் உள்ளம் பயந்து போய் இறுகி போய் இருக்கும் என்று சொன்ன நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஏன் அவர்கள் பயர வேண்டும்? ஏன் அவருடைய மனசில் பாரம் வர வேண்டும்? அவர்கள் விபச்சாரம் செய்கிறார்களா, களவெடுக்கிறார்களா என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், இல்லை, அவர்கள் செய்யக்கூடிய அந்த தர்மத்தின் நன்மை இல்லாமல் ஆகிவிடுமோ, அல்லாஹ்விடத்தினால் ஏற்றுக்கொள்ளப்படாமல் போய்விடுமோ என்ற பயம்தான் என்று சொன்னார்கள். ஏன் அந்த பயம் வந்தது? ஏனென்றால் தர்மம் செய்கின்ற போது அது அல்லாஹ்வுக்காக செய்தார்கள். அல்லாஹ்வுக்காக செய்யப்பட்டதை உறுதிப்படுத்தி கொண்டார்கள். அதற்கு பின்னால் எப்படி அந்த கன்ஃபர்மேஷன் மெசேஜ் அதை எதிர்பார்த்தார்களோ அதே போன்று அல்லாஹ்விடத்திலே அந்த கபூலியத்தை எதிர்பார்த்தார்கள். ஏனென்றால் செய்த டிபாசிட் பண்ணின அமௌண்ட் அவர்களுக்கு தெரியும், அது பெரிய அமௌண்ட், மிஸ் ஆகிவிடக்கூடாது. தர்மத்தில் கிடைக்கக்கூடிய நன்மை மிகப்பெரிய, அது மிஸ் ஆகிவிடக்கூடாது. 30 நாள் நோன்பு நோட்டிருக்கிறோம், அதனுடைய நன்மை மிஸ் ஆகிவிடக்கூடாது என்ற உணர்வு யாருக்கு வருகிறதோ, அப்படி வந்திருந்தால் அவர்கள் 30 நாளும் செய்த இபாதத்தினுடைய பெருமானத்தை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் என்பது அர்த்தமாகும். அந்த யோசனையே இல்லை, 30 நாட்கள் போகிறது, அடுத்தது பெருநாள் பிஸியாக நாங்கள் கவனீனமாக இருக்கிறோம் என்றால் அங்கு ஏதோ ஒன்று இருக்கிறது. நாம் அந்த 30 நாள் செய்த இபாதத்துடைய பெருமானத்தை உணர்ந்து அதை எப்படியாவது எனக்கு கிரெடிட் ஆக்கி கொள்ள வேண்டும் என்ற வைராக்கியமும் ஆர்வமும் இன்ட்ரெஸ்டும் அதில் எங்கு ஒரு குறை இருப்பதாகத்தான் தோணுகிறது.
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதற்கு பின்னாலாவது நாங்கள் செய்யக்கூடிய தொழுகை, கியாமுல் லைல், தராவீஹ், இஅ்திகாஃப், தர்மம் இவையெல்லாம் வீணாகிவிடக் கூடாது. அதனுடைய பெருமானம் உயர்ந்தது. அந்த பெருமானத்தை உணர்ந்து இருக்கக்கூடிய நாட்களிலாவது, இருக்கக்கூடிய இந்த பொழுதுகளிலாவது எங்களுடைய சுஜூதிலும், எங்களுடைய தொழுகைகளிலும், எந்த நேரத்திலும், குறிப்பாக சுஜூதில், யா அல்லாஹ், நான் செய்த 30 நாள் செய்த இந்த நன்மைகளையும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய ருக்குவை, என்னுடைய சுஜூதை, என்னுடைய இஅ்திகாஃபை, என்னுடைய தர்மத்தை, என்னுடைய தாவா வேலைகளை, நான் செய்த நல்லமல்களை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உணர்வுபூர்வமாக சுஜூதுகளை கொஞ்சம் நீட்டி துவா செய்வோமாக இருந்தால் நிச்சயமாக அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரயோசனமாக நாம் இருக்கும். அல்லாஹ் அந்த இபாதத்துகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதனுடைய எந்த பிரயோசனமும் இல்லாமல் ஆகிவிடும். ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் என்கின்ற துவாவை மனனம் செய்து நிறைய அடிக்கடி ஓதுவதன் மூலம் நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு காரணமாக இருக்கும். இதனால்தான் ஸலஃபு ஸாலிஹீன்கள் ரமலான் முடிந்து விட்டது என்று சொன்னால் 6 மாதங்களுக்கு இந்த அதனுடைய நன்மை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குமோ என்ற பயத்தில் வாழ்வார்கள் என்று சில செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம். நமக்கும் அப்படி ஒரு பயம் வர வேண்டும். துஆ செய்ய வேண்டும். அதனுடைய பெருமானத்தை உணர வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு அதற்கு தௌஃபீக் செய்ய வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.